இன்னைக்கு கஞ்சாவினுடைய தலைநகரமாக தமிழகம் இருக்குன்னா இதுலயே தெரியுது, லட்சணம் தெரியுது. NDPS நீங்க கேஸ் போட்ட லட்சணம் தெரியுது. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாம வீரவசனம் பேசிக்கொண்டு திரிகின்றார். அதனால இரும்பு கடம் கொண்டு அடக்குவன்னு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க நான் தெளிவாக சொல்ற கேட்டுக்கு. எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும், எங்களுக்கு தெரியும், பொறுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இரும்பு கடம்னு இன்னொரு முறை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பார்த்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற இடம் அவருக்கே தெரியாது. அதனால நான் சொல்றேன், அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்றேன். இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரவேட்டி கட்டியிருக்கிற திமுக காரங்கிட்ட இன்பநிதிக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவங்கள்ட்ட சொல்லிக்கங்க. எல்லாம் முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவரி அத்தனை பேர் சேர்ந்தாங்க. என்ன பண்ணாங்க? பஸ் உடைச்சாங்களா? தீ வச்சு கொளுத்தாங்களா? பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா? அமைதியான முறையில் அமைதியான முறையில் பேசிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார்? பிரச்சனையை உருவாக்குவது திமுக. இத்தனை காலமாக சும்மாங்கிறத திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார்? நவாஸ்கனி போகிறக்கு அங்கே என்ன ரைட்ஸ் இருக்குது? அங்கே போய் மாமிசம் சாப்பிட்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதையெல்லாம் பார்த்த மேலே நீங்கள் கைது பண்ணீங்களா, நடவடிக்கை எடுத்தீங்களா? காரணம் அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட்டு எனக்கு வேணும், அப்போ தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியான முறையில் இந்து பக்தர்கள் வந்தால், முருக பக்தர்கள் வந்தால் ஏன் கை வைக்கிறீங்க? இதைத்தான் நான் திரும்ப